ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ இறங்கி வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டவர்கள்தான் புனித யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவானும். இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, என்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து புனித யாக்கோபுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் சீடர்களுள் இவரும் ஒரு முக்கியமான சீடர். இயேசுவை மிகவும் நெருக்கமாக அன்பு செய்தவர், இடியின் மகன்கள் என்று அழைக்கப்பட்டவர். இவர் இயேசுவுக்காக முதலில் மறைசாட்சியாக தலை வெட்டப்பட்டு இறந்தவர். இயேசுவோடு பல நேரங்களில் பல நிகழ்வுகளில் கூட இருந்தவர். முக்கியமாக இயேசுவின் உருமாற்றத்தின் போது கூட இருந்தவர். ஜெய்ரஸ் அவருடைய மகள் உயிர்ப்பின் போது இயேசுவோடு கூட இருந்தவர். அடுத்தபடியாக கெத்செமனி தோட்டத்தில் இயேசுவோடு கூட இருந்தவர் என்று இவரை பற்றி இன்னும் பல விஷயங்கள் நற்செய்தியில் கூறப்படுகின்றது. முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது, இவருடைய தாயானவர் இயேசுவிடம் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடைப்பக்கத்திலும் வடப்பக்கத்திலும் ஒரு இடம் கேட்கின்றார். அதற்கு இயேசு இவர்கள் அனைவரையும் அழைத்து கூறிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால், உங்களில் தலைவனாக இருக்க விரும்புவன் முதலில் தொண்டனாக இருக்கட்டும் என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடும் இந்த புனித அப்போஸ்தலர் யாக்கோபுடைய திருநாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவர் தைரியசாலி, இவர் எதற்கும் அஞ்சாதவர் மற்றும் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து இயேசுவுக்காக கடைசி வரை தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். சீடர்களுள் முதலில் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தியவர் இவரே. அன்புமிக்க இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட இதே விஷயம்தான் சொல்லப்படுகின்றது. நாமும் இந்த புனிதரை போல, யாக்கோபை போல இயேசுவுக்காக தம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம், சந்தோஷமாக இருப்போம், விசுவாசத்தில் உறுதியோடு இருப்போம், தைரியமாக நற்செய்தியை போதிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய அருளை தருவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.